ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு சில கிராசரி வந்து போட்டிருந்தேன். ஆக்சுவலாக கிராசரி என்ற இடத்துல ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மட்டும் தான் நான் போட்டிருந்தேன். ஒரு 500 ரூபாய்க்கு நான் பொருள் வாங்கியிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீ டைரி என்ற பிராண்டில் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஐட்டமாக வந்து விற்கிறாங்க. அதனால் அதில் மோத்திச்சூர் லட்டு வந்து இருந்தது. எனக்கு இந்த மோத்திச்சூர் லட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அது வாங்கியிருந்தேன். ஸோ பாக்ஸே கலர்ஃபுல்லாக இருக்குது. இது என்ன புது பிராண்டானு தெரியல. ஸோ ஆல்ரெடி நான் இதில் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் கூட வாங்கி சாப்பிட்ருந்தேன். நல்லா தான் இருந்தது. ஸோ அதனால் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டேட்லாம் கூட போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பைரி டேட்லாம் கூட இருக்குது. ஆக்சுவலாக இதோட எம்ஆர்பி வந்து 160 ரூபா. ஓகேவா? நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஆனால் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளிப்கார்ட் வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்னுடைய ரேட்டு வந்து தெரியும். எனக்கு கிடைச்ச ரேட்டு இது 1/4 கிலோ இது. ஸோ எம்ஆர்பி 160, நமக்கு கம்மியாக தான் கிடச்சிருக்கோம். இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ மொத்தமாகவே 6 பீஸ் தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வந்து உருகுன மாதிரி இருக்குது. ஸோ சாலிடாக இல்லாமல் கொஞ்சம் வந்து பேக்கேஜ் ஐட்டம் இல்லையா? சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆனால் நெய், அதான் அந்த நெய்யெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறப்பவே நல்லா தான் தெரியுது. சரி, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நெய் ஒழுகிற மாதிரி இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ டேஸ்ட் வைஸ் நல்லா தாங்க இருக்குது. எப்பயும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி நல்லா தான் இருக்குது. பேக்கேஜ் ஐட்டம்ன்றதுனால டேஸ்ட் மாறுமோ, ஸோ குவாலிட்டி மாறுமோ நினச்சா நல்லா தான் இருக்குது. ஸோ 8.5 to 9 out of 10 கொடுக்கலாம். நல்லா தான் இருக்குது. விர்ச்சுவலாக நீங்களும் சாப்பிடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஐட்டம்ன்றதுனால உள்ளே பார்த்தீங்கன்னா கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. ஒரு லட்டு வைக்கிறதுக்கு தான் ஒரு இடம்னு சொல்லிட்டு அப்படி அவங்க பேக் பண்ணுறதுனால தான் நமக்கு பார்சல் பண்ணி வரப்போ ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகாமல் குலையாமல் லட்டு ஷேப்பில் இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்குது.